ஹாய் என் பேர் இஷான். இன்னைக்கு டாபிக் மல்டிமீட்டர். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர்னால் என்னென்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் வந்து ஒரு டிவைஸ். அது வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அதில் நம்மளால் வால்டேஜ், ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ், பஸர் மோட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் டெர்மினல்ஸ். நம்ம வந்து இந்த ஆம்பியரில் 10ல் வைக்கும் போது மட்டும் இந்த ரெட் ஆல்கிட்டரை மேலே வச்சுட்டு மற்ற நேரம்லாம் இதை வந்து மிடில் வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான வேல்யூ கிடைக்காது. வாங்க இப்போ நம்ம இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மல்டிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இதை பிளாக் இதை கீழேயும் ரெட் இதை சென்டர்லையும் வச்சுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு கொஞ்சம் பொட்டென்ஷியோமீட்டர்ஸ், ஒரு எல்இடி, ஒரு காப் லைட், ஒரு பேட்ரி வித்தவுட் கேப். இப்போது நமக்கு வந்து இந்த இதில் இது 10K பொட்டென்ஷியோமீட்டர் அண்ட் இது 1K பொட்டென்ஷியோமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும் போது இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மினிமம் டிஜிட்டை வச்சு தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1K பொட்டென்ஷியோமீட்டர் எடுத்துக்கிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே அவுட்புட், இது இன்புட். ஸோ இந்த பிளாக் ஆல்கேட்டர் கிளிப்பை ஒரு அவுட்புட்டில் ஃபிட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபிட் ஆகலைன்னா நமக்கு வந்து 2 ஆல்கேட்டர்ஸ் வேணும், ஒரு ரெட் அண்ட் ஒரு பிளாக். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக் ஆல்கேட்டர் கிளிப்பை பிளாக்லேயும் ரெட் ஆல்கேட்டர் ரெட்லேயும் கிளிப் பண்ணிப்போம். இப்போ இந்த ரெட் ஆல்கேட்டர் எடுத்து இதோட சென்டர்லேயும், பிளாக் ஆல்கேட்டர் எடுத்து இந்த ஏதாவது ஒரு அவுட்புட்லேயும் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கணும். இப்போது இதை நம்ம டர்ன் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை வேல்யூ சில இதிலே இதாச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹையர் வேல்யூக்கு போகலாம். இப்போது நம்மளால் இது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்ட்டு இதில் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதே 10K பொட்டென்ஷியோமீட்டரில் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு 1Kலேயே ரொம்ப மினிமமில் வச்சா கொஞ்சம் தூரத்துலேயே காட்டாதனால இப்போ நம்ம வந்து இதுலேயே ஆரம்பிப்போம். 10Kல இதுலேயும் கொஞ்சம் தூரத்துலேயே 1ன்னு காட்டிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ உங்களுக்கு இது தெரியும். இப்போ நம்ம பேட்ரியோட எவ்வளோ வால்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துட்டு இதில் இதுவான வால்டேஜோட சிம்பிள் நம்ம இதில் இந்த மினிமமான இடத்துல வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ரெட்டை வந்து பாசிட்டிவ்லேயும் பிளாக்கை வந்து நெகட்டிவ்லேயும் ஃபிட் பண்ணிப்போம். உங்களுக்கு தெரியும் இதில் வந்து 1 காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டில் போனீங்கனாலும் 1 தான் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து 2.5758 இருக்குது. 6.50 அது கூடிட்டே இருக்கும் கொஞ்சம். இது நம்ம ஒரு ஸ்டிஃப் பிளேஸில் வைக்காத வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் இந்த காப்லெட்டில்
ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த பஸர் மோடை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பஸர் மோடு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த இதை எடுத்துட்டு பிளாக்கை வந்து மைனஸ்லேயும் ப்ளஸ்ஸை ரெட்லேயும் வச்சிங்கன்னா லைட் தெரியும். அப்போனா இதில் வந்து கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ தான் ஒரு மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுது. இதில் வந்து ஆம்பியரும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை வந்து நம்ம இதுலையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ.